ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்முடைய பெரியவா தரிசனத்தில் நாள்தோறும் மெய்சிலிர்க்கக்கூடிய சம்பவங்கள், பெரியவாவை பற்றி தெரிந்தது, அறிந்தது, புரிந்தது, பார்த்தது, படித்தது, பிறர் சொல்லி கேட்டது என்று ஒரு அவியலை போன்று கலவையாக உங்களுக்கு எடுத்து நன்முத்துக்களை வழங்கி வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் சேவை பண்ணுங்கோ, எல்லாரும் சேவை பண்ணுங்கோ, அதான் தலைப்பு. சேவை பண்ணுங்கோ, எல்லாரும் சேவை பண்ணுங்கோ. சேவை ரெண்டு இருக்குது. நம்ம ஆற்றுல சாப்பிட்றோம்ல, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இடியாப்பம்னு சின்ன சின்னதாக பிச்சு பிச்சு வரும்ல, அதுக்கு பேரும் சேவை தான். நம்ம பிறருக்கு உபகாரம் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது, உதவி பண்ணுறது, அதுக்கும் சேவைன்னு பேர். இதை ரெண்டையும் அப்படியே வச்சுக்கோங்க. பொதுவாக பெரியவாளுக்கு பெரிய தமிழ் சான்றோர்களோடு ரொம்ப தொடர்பு உண்டு. கீவாஜா, திருச்சி ராதாகிருஷ்ணன், நம்முடைய ஜஸ்டிஸ் இஸ்மாயில் போன்றவர்கள்லாம் பெரியவாளை சந்தித்தா மணிக்கணக்காக பேசுவாங்க. ராமாயணம் குறித்து, பாரதம் குறித்து, தமிழினுடைய மேன்மை குறித்து. கீவாஜா பற்றி உங்களுக்கு தெரியும், ஸ்லேடையினுடைய ஊற்று. நீங்கள் கவிஞர் வாலி சாரும் நம்முடைய வணக்கத்திற்குரிய கதையாசிரியர் கிரேசி மோகன் அவர்களும் எப்போ பேசிட்டாலும் கீவாஜாவினுடைய ஸ்லேடை அவர் சொல்லுவார். கிரேசி மோகன் அவரும் பெரியவா மேலே பெரிய பக்தர் உண்டு. வாலி மிகப்பெரிய பக்தர் பெரியவாளுக்கு. வலம்புரி ஜான் எழுதுவார், அனைத்தையும் பிடிந்த பிறகும் சத்தோடு இருக்கும் ஞானப்படம் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் எழுதியது யார்? வலம்புரி ஜான். இவாளெல்லாம் சந்திச்சுக்கும் போது பெரியவாளுடைய தமிழின் சிறப்பு ஸ்லேடை பற்றி பேசுவாள். அதுலேயும் கிரேசி மோகனும் வாலி சாரும் பேசும்போது சொல்லுவான், கீவாஜா மாதிரி ஸ்லேடை பேச முடியாது. ஏன்? இப்போ கீவாஜா ராத்திரி சென்னையிலேருந்து புறப்பட்டு கார்த்தால திருச்சியில் போய் ட்ரெயினில் இறங்குறார். நான் சொல்கிறது 70-80 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ மெதுவாக ட்ரெயின் போகும். சாயந்தரம் 6 மணிக்கு கிளம்பினா கார்த்தால 4 மணிக்கு போகும் அதிகாலை. திருச்சியில் அவரை மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ண அந்த சங்கத்துக்காரா மாலையோடு வந்து அப்படி போடுவாளாம். கீவாஜா வாங்கிட்டு சொல்லுவாராம், காலையிலே மாலை வந்ததேன்னு. யாராவது ஒருத்தராத்துக்கு சாப்பிட கூட்டின்னு போனால் அப்போல்லாம் கதவு இருக்காது, அப்படி புடவையை தள்ளிட்டு தான் உள்ளே சாப்பிட போவாராம். இதுதான் வாயில் புடவையோ அப்படிம்பாராம். பேச கூட்டின்னு போனால் அறிமுகப்படுத்தும் போது சொல்லுவாராம், சபைக்கு கீவாஜா வருவது நம் சபைக்கு 3ஆம் தரம், அவருக்கு சொல்லின் செல்வர் பட்டம். இப்போது பேசுவார். கீவாஜா மைக்கில் சொல்வாராம், நான் வருவது 3ஆம் தரம், என் பேச்சு முதல் தரம், நான் சொல்லின் எல்லோரும் வீட்டுக்கு செல்வர். இப்படி தான் ஸ்லேடை. பெரியவாளுக்கு நகைச்சுவை உணர்வு, ஸ்லேடை இதெல்லாம் இயல்புலையே உண்டுன்னு கீவாஜா பதிவு செய்கிறார். இது கீவாஜாவினுடைய மேன்மையும் சொல்லிட்டு சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது ஒரு வாய்ப்பு, இதை அப்படியே வச்சுங்க. கும்பகோணம் பக்கத்தில் ஒரு வேத பாடசாலையை பார்க்குறதுக்கு திடீர்னு பெரியவா நடந்து போகிறார். ஏற்கனவே பெரியவா நடந்தால் நம்ம ஓடணும், அவருடைய நடை இன்னும் வேக நடை. ஏன்? வேத பாடசாலையை பார்க்க போகிறேன். வேதம் சொல்கிற குழந்தைகள்னால் பெரியவாளுக்கு அவ்வளோ உயிர் சார். வேதத்திற்காக நான் யார்கிட்டையும் இப்படி கை நீட்டுவேன்னு பெரியவா சொல்லியிருக்கா. வேத பாடசாலைக்கு பணம் அமிச்சவாளுக்கு பிரசாதம் அனுப்புங்கும் போது அந்த மேலாளர் சொல்கிறார், 500-5000 அனுப்புகிறவாளுக்கெல்லாம் அனுப்ப முடியாது, 50-100 அனுப்புகிறவாளுக்கு போஸ்டல் செலவு ஜாஸ்தியாகுது. பெரியவா சொன்னது, அவெல்லாம் இருக்கிறத காட்டுறதுக்கு அனுப்புகிறா, இவாளெல்லாம் தன்ட்ட இல்லைன்னா கூட வருத்திண்டு மிச்சப்படுத்தி வேதம் தலைக்கு அனுப்புகிறா, அவளுக்கு பிரசாதம் அனுப்பு. வேத விற்பன்னர்களும் வேதம் இந்த மண்ணில் தலைப்பதற்கும் தன்னை கரைத்த வேதத்தின் வித்து மகா பெரிய சுவாமிகள். இதை அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் ரிக்கேஜூர் சாமம் அதர்வனம்ங்கு வேதம் இந்த மண்ணில் நன்னா இருக்கிறதுக்கு, சாம வேதம்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அது அந்த ஒளி குறியீடு சொல்கிறவாளுக்கு பார்த்தேன்னா அந்த காலத்தில் குழந்தையெல்லாம் சார் இப்போ மாதிரி வேத பாடசாலை எல்லாம் வசதி கிடையாது. தண்ணி ஊற்றி பழையதை வச்சுருப்பா, மறுநாள் அதுதான் கொடுப்பா. ஏன்னா அந்த வயிறுலேருந்து மந்திரம் சொல்லும் போது வயிறு புண்ணாயிடக்கூடாது, உடம்பு சூடு பற்றக்கூடாதுன்னெலாம் நினைப்பா. தமிழ்நாட்டில் இன்றைக்கி சில வேத பாடசாலை பார்க்குறேன். சென்னையில் நம்ம ஆதம்பாக்கத்தில் இருக்க அந்த கணவன் மனைவி கௌரிங்கிறவாவா பேர், ரொம்ப அந்த தம்பதியர் வெங்கடேஷ் கௌரி
கோவேதா ஃபவுண்டேஷன் அப்படி பிரமாதமாக 20 குழந்தைகளுக்கு வேதம் சொல்லி கொடுக்குறா சார். தான் சொந்த குழந்தைகள் மாதிரி பாவிச்சு அவளுக்கெல்லாம் உணவு தரா. நம்ம வேளச்சேரியினுடைய கீழ்ப்பகுதி, அந்த கீழ்கட்டளைக்கு போகிற வகுதியில் இருக்குது கோவேதா ஃபவுண்டேஷன். அதே மாதிரி நீங்கள் சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகக்கூடிய பெரிய அந்த நேஷ்னல் ஹைவேஸில் திண்டிவனம் தாண்டறதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா பெரும்பேர் கண்டிகை கிட்ட பாலபாடசாலைன்னு, அது வேத பாடசாலை இல்லை, கலங்கரை விளக்கம். நீங்கள் அது மாதிரி ஓரிகையில் வேத பாடசாலை இருக்குது. தேனம்பாக்கம் சந்திரானா கொட்டி கொடுப்பார் அந்த குழந்தைகளுக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரிலாம் வேத பாடசாலை, அது மாதிரி முசிறி பெரியவா நடத்துகிற வேத பாடசாலை, அதெல்லாம் பார்த்தா வேறு எதுவுமே வேண்டாம் சார். அந்த குழந்தைகளுக்கு அப்படி செய்யணும் சார். இதெல்லாம் ஒரு செய்தி. இதை அப்படியே வச்சுங்க. நான் சொல்கிறது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த கும்பகோணம் வேத பாடசாலையை பார்க்குறதுக்கு பெரியவா போகிறா. குழந்தைகள் அப்படி அடி நாதத்துலேருந்து வேத மந்திரங்களை சொல்கிறது அப்படியே ரசிக்கிறார். ஏன் அப்படியே பிரம்மாவே வந்து வேத பொருளை சொல்கிற மாதிரி இருக்கும் சார். குழந்தைகள் அந்த உச்சி குடுமியும், அந்த சின்ன பால்ய வயசு, அந்த நெற்றி நிறைய விபூதி, கழுத்தில் உத்திராட்சம், அந்த பூனல், அப்படியே அந்த குழந்தைங்க குழலினிது யாழினிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவன்கிற மாதிரி அதை அப்படியே கேட்டு ரசிச்சுட்டே இருக்கலாம். பெரியவா கேட்டுட்டு அப்படியே சர நேராக கொல்ல பக்கம் சமயக்கட்டுக்கு போயிட்டார் சார். சமயக்கட்டுக்கு பரிசாரகர் பார்க்குறார். பரிசாரகர்னா வேற யாரும் இல்லை, சமையற் கலைஞர். அவன் தெய்வத்துக்கு சமம் சார், தெய்வத்துக்கு சமம். நீங்கள் நல்லா ஒத்து கவனிக்கணும். கனத்த பாடி, உடம்பெல்லாம் வேர்த்துருக்கு. குழந்தைகளுக்கு சேவை பண்ணுறார். சேவைன்னா இப்போ மாதிரி இன்ஸ்டன்ட் எல்லாம் கிடையாது. அப்படியே வேக வச்சு எடுத்து பிச்சு அதில் லெமன் போட்டு, தேங்காய் போட்டு, சர்க்கரை போட்டு, தயிர் போட்டு கொடுத்துட முடியாது. இட்லி மாதிரி இருக்கும். தட்டில் வச்சு வேக வச்சு அதை ஒரு இரும்பு மிஷினுக்குள்ளே வச்சு அப்படியே புளியணும். அப்படியே முறுக்கு புளியிற மாதிரி அப்படியே புளியணும். சேவை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பெரியவா 2 நிமிஷம் ஒத்து பார்த்துட்டு, இன்றைக்கி சேவையா சபாஷ். அந்த பரிகாரர் சொல்கிறார், யார்? சமையற் கலைஞர் வல்லுனர். பெரியவா, குழந்தையெல்லாம் அங்கங்கே தாய் தகப்பனை விட்டுட்டு வேதம் தலைக்கிறதுக்காக வந்திருக்கா இந்த மண். என்னால் முடிஞ்ச சேவையை பண்ணி போடுறேன் அப்படின்னாராம். குழந்தைகள் மேலே எவ்வளோ பக்தி, எவ்வளோ அன்பு பாருங்கன்னு சொல்லிட்டு பெரியவா, உன் சேவை டெய்லி தொடரட்டும்னு சொல்லிட்டு போயிட்டார். உங்களுக்கு குப்புன்னு வெறுத்து வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை, மாதத்துக்கு ஒரு நாள் சேவை பண்ணுறதே கஷ்டம். டெய்லி சேவை தொடரட்டும்ட்டாரேன்னு இப்படி போகிறாரு. அந்த பக்கம் வராரு, அந்த கண்ணுக்குட்டி தாய்மாடை சுற்றி வர மாதிரி சுற்றி பெரியவாள் வரா. பெரியவாவும் ரொம்ப ஜாடமாடையாக எல்லாத்தையும் தெரிஞ்சால் கூட எதுவும் பேசலை. திருப்பி இந்த வேதம் சொல்கிற குழந்தை இல்லாத நடத்துகிறவா எல்லார்ட்டையும் பேசின்னு போகும்போது எய்த்தாப்பில் வந்து நடிஞ்சாங்கடையா விழுந்து, பெரியவா அப்படின்னாராம். டெய்லி சேவை பண்ணணுன்னு பயந்துட்டியா? சேவைங்கிறது நீ பிடிக்கிறது மட்டும் இல்லை, இந்த குழந்தைகளுக்கு சர்வீஸ் பண்ணி உன் பெத்த குழந்தைகள் மாதிரி பார்த்துக்கிறப்பார், அதுவும் உயர்வான பணிதான்னு ஒரு சால்வையை போட சொல்லி கை நிறைய பணத்தையும் பழத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கார். நான் இப்போ சொல்கிறேன், இந்த எபிசோடு பார்க்குறவா குழந்தைங்களை கூட ஸ்கூலுக்கு போனால் ஹெட்மாஸ்டருக்கும் டீச்சருக்கும் ஃபிசிக்கல் டைரக்டருக்கும் மட்டும் வணக்கம் இல்லை, நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணுற டாய்லெட்டை சுத்தப்படுத்துகிற ஆயாமாவையும் நம்ம வணங்கணும்னு சொல்லித்தரது தான் மனிதநேயம். மகா பெரியவர் பெரிய வேதத்தின் வித்து வேத வகுப்பை பார்த்துட்டு குழந்தைகளுக்கு சேவை பண்ணுற அந்த பரிகாரருடைய அன்பையும் பெற்றிருக்காருன்னு சொன்னால், பெரியவாவுடைய சேவையில் நம்ம சேவையும் சேரட்டும். ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.